இத மட்டும் நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அப்புறமா வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இத வந்து ஒரே நாள்ல காலி பண்ணிடுவாங்க. குட் ஈவினிங் சென்னை. நான் உங்களோட ஷீஸ் ஃபுட் கெமிஸ்ட். லாஸ்ட் டைம் பேம்பூ ஷூட்ல எப்படி ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதில எப்படி ஒரு பிக்கிள் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கடுகு, சோம்பு, மிளகு, வெந்தயம், புளி, அப்புறமா பூண்டு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பொடியாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சம் அந்த பேம்பூ ஷூட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, இடித்த பூண்டு, அப்புறமா மிக்ஸி பண்ணி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறமா பெருங்காயம், நிறையவே உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பேம்பூ ஷூட்ஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எள்ளும் போட்டு இது எண்ணெய் நல்லா பிரிஞ்ச வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கண்ணாடி ஜாரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுட சுட சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக